சுண்டைக்காய் போட்ட புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது புளிக்குழம்பெல்லாம் நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா காய் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கிய தக்காளி, அதுக்கப்புறமா சுண்டைக்காவை வந்து இடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை தனியாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணணும். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி நல்லா கொஞ்சம் வத்துற அளவுக்கு வச்சோன்னா நம்மளுடைய சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.